இப்படி ஒவ்வொரு பக்தி படித்து முடித்த பிறகு ஒவ்வொரு நெல்லிக்கனியாக தீபத்தையும் ஏற்றி 21 பக்திகள் நிறைவடையும் பொழுது 21 நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி வைத்திருப்போம். இவ்வாறு ஏற்றி முடித்த பிறகு மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு அவருக்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விட வேண்டும். நெல்லிக்கனி கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் 21 மாவிளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம். பூஜை நிறைவடைந்த பிறகு மறுநாள் இந்த நெல்லிக்கனிகளை எடுத்து ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாவிளக்கை வைத்து வழிபடுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் பசுமாட்டிற்கு மாவிளக்கை தானமாக கொடுத்து விடலாம். மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த கனகதாரா மகாலட்சுமி பூஜையை முழு மனதோடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை முற்றிலும் நீங்கி பண வரவு அதிகரித்து செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள்.